போறேன் மாமாவை வேற பாச இப்ப வீட்டுல வச்சுட்டேன் தெரியல ஆமா போற தூக்கிட்டா தெரிய முடியும் என்னுடைய காதல் அப்புறம் என்ன அது பழகிறதுக்கு முன்னாடி நிறைய கடைசியில கை தட்டி சவுண்டிங் வராம கை தட்டி அனுப்பிட்டு
கை தட்டாதவருக்கு யார் கை செய்து கை தட்ட சொல்றாங்கன்னு ஆர்வப்பட்டு கை தட்டிடாதீங்க, கை வலிக்கும். கூப்பிடுறீங்களா? என்னுடைய காதல் சொன்னால் இடத்துல நோத்தி வர கூப்பிட பாங்களேன். அடி சரியில்லைங்க. என்ன முகம் எங்க இதை பாக்குறீங்க? என்ன போல நான் எதுக்கு தொப்புல காட்டுறேன்? எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்குங்க இல்லைங்க. அப்பதாங்க அம்மா என்ன இப்படி கொசுக்கடி கேட்டுவிட்டேன் மருமையானு. நான் ஏன் இப்படி வச்சிருக்கிறேன்? இதான் வைகாசி கழிவு தள்ளுபடி. எல்லாருமே மருமையான நான் ராசியான பொண்ணு என்ன ராஜீவ் காந்திக்கு கேட்டாங்க, ராமாராவுக்கு கேட்டாங்க. நீர்மாநில போற மாதிரி அடிக்கிறேன். கற்புள்ள பொண்ணு என்ன கலைஞருக்கு கேட்டாங்க, நம்ம காமராஜருக்கு கேட்டாங்க. அழகான பொண்ணு என்ன அண்ணா துறைக்கு கேட்டாங்க, நம்ம அப்துல் கலாமுக்கு கேட்டாங்க. எடுப்பான பொண்ணு என்ன எம்ஜிஆருக்கு கேட்டாங்க. இதெல்லாம் போய் சேர்த்துட்டாங்க. கேட்டதுனால பேசுறாங்க, இல்லாட்டி பேச மாட்டாங்க. நான் வந்துட்டேன் அவரும் போய் இடம் போட்டு வச்சிருக்கிறார் நமக்கு. இப்ப நான் வந்துட்டேன் திணைக்காவலுக்கு போகணும். ஆனா இருந்தாலும் பாருங்க வள்ளியம்மா திணைக்காவலுக்கு போறாங்க. ஆமா, அதனால திணைக்காவலுக்கு போகணும்னாங்க. பருவம் வந்த பெண்கள் தான் போகணுமா? வயசுக்கு வந்த பிள்ளைகளாம் ரொம்ப சங்கட்டமா இருக்கு. இல்லையே, வயசுக்கு வந்த பிள்ளை தான் காவலுக்கு போகணும்னாங்க. வயசுக்கு வரல. ஆனா ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். எல்லாரும் 52 தடவை வருவாங்க. இல்ல மருமையனே, இன்ன வரைக்கும் வயசுக்கு வரல. ஆடி மாசம் 12ஆம் தேதி வயசுக்கு வரலான்னு கேட்டேன். அன்னைக்கு தானே என்ன கட்டிக்க போற வெளியூர்ல இருந்து வர்றாரு. என் பெரியப்ப பையன் பெரியப்ப பையன் என்ன வேணும்? அண்ணன் தானே கல்யாணம் பண்ணிட்டா புருஷன் தானே. அண்ணனுக்கு பிள்ளை பார்க்க கூடாது, புருஷனுக்கு பார்க்கலாம். என் ஊரு தூத்துக்குடி, நான் தாரே சாத்து விட்டு.
உங்க 2 பேருக்கு நான் பேர் வைக்கிறேன். உன் பேரு அங்க வை, இவன் பேரு தங்க வை. உனக்கு தெரிஞ்சு போகும். அவங்க புராணத்துல சொல்றாங்க அவன் ரொம்ப பொங்கல். நீ உனக்கு நான் பேர் வைக்கிறேன். சாமனபுரம் அலைவன் இருந்தாலும் வைக்கிறதுக்கு. அம்மா ஏமா அந்த பக்கம் யாருமே இல்ல, பந்து கிடக்கும் போது இல்லம்மா ஒரே வேறு இருந்துச்சு. இந்த பக்கம் ஈ முச்சிச்சு அங்கிட்டு போனேன். நல்லா இருக்கீங்களா? 2 பேரும் சௌக்கியமா இருக்கீங்களா? நீ எப்படி ஆரோக்கியத்தோட இருக்கியா? இல்லம்மா அந்த பழக்கோட ஜாடியில தண்ணிய போட ஆரம்பிச்சிட்டேன். அதனால இப்ப நான் ஆரோக்கியத்தோட இல்ல, மகிழ்ச்சியோட இருக்கேன். ஏய் எத்தனை ஆரோக்கியம் அப்ப ஜோக்க பண்ண ஆரோக்கியம்னா மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியத்தோட இருக்கியா அப்படின்னு நான் கேட்டேன். நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கல? உன்னை பார்க்கும் போதே தெரியும் உனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு. எனக்கு எப்படி இருக்கு? இருந்து உடம்புல குறை இருக்க, குறையே இல்லை அப்படின்னா உடம்புல குறை இருக்க, உடம்புல குறையாதான் இருக்கு. அப்படி பொம்பளைலாம் சின்ன பிள்ளைலாம் அப்படிதான் இருக்கணும். அப்படி ஒரு கணக்கு கூட ரொம்ப அழகா இருக்க. ஆனாலும் முக்கியமான விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன விஷயம்? எங்க அப்பாவை நீங்க யாராவது பாத்தீங்களா? நான் பார்த்தேன். என்ன சொன்னாரு? அப்பா சொன்னாங்க திணைக்கவலைக்கு நீங்க வரதாகவும் உங்களுக்கு துணைக்கு வரதாகவும் சொன்னாங்க. அப்பா எங்க அப்பா சொன்னாரு, அம்மா நீ காவலுக்கு போகணும் அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய காட்டு பிள்ளைங்க எப்படிப்பா பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்குமே, சிங்கம் இருக்குமா, புலி இருக்குமா, கரடி இருக்குமா, யானை இருக்குமா, சிறுத்தை இருக்குமா, இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு பயமா இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். இருக்கும்ல. இருந்தாலும் எது வந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது. சிங்கம் வந்தா என்ன செய்யணும்? சிங்கம் வந்தா அசிங்கப்படுத்தணும். கரடி வந்தா என்ன செய்யணும்? பொருளில் அடிக்கணும். ஒரு சிறுத்தை வந்தா என்ன செய்யணும்? சிறுத்தை வந்தா ஒரு ஒத்த. ஒரு புலி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அதுக்குதான் சாதாரண விஷயம். எப்படி நடக்குற? ஒரு குச்சி எடுத்து துணியை சுத்தி தீய வச்சு விட்டோம்னா புளி தீய எதுல தீய வச்சு விடணும்? குச்சியில துணியை சுத்தி வெளியில மண்ணெண்ணெய் வச்சு நினைச்சு புளி வரும்போது தீய வச்சு விட்டோம்னா புளி தீய போட்டு வைக்கு. இனிமே புளியை எப்படி விரட்டுறதும் உன்கிட்ட கேட்கவே மாட்டேன். ஏண்டி
என்னது கேட்டேன்னா அப்புறம் ஏழுது உன்னோட மிருதங்காருக்கு நல்லா இருக்குல்ல பேசிக்கிட்டே எடுத்துக்கோங்க பாத்தியா யாரு 2 மணி நேரம் பட்டு கிடக்குறாங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியாடி இப்படி ஒரு அழகான எடுப்பீங்க பாத்துருக்கமா இல்லம்மா. அந்த மழை அருவிகளும் ஆமா. அந்த மலர் பூத்து குழுங்கும் மலர்களை பார்க்கும் பொழுது இங்கேயே தங்கிவிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை என் மனசுல இருக்கு அந்த மலரை பாத்தியா அந்த சிவப்பாக இருக்கே அந்த மலருக்கு என்ன பெயர் சிறப்பா இருக்கிற பூ செம்பு இந்த மஞ்சள் நிறத்துல இருக்கிற மம்பு அங்கே அந்த ஓரத்துல வெள்ளையா இருக்கு அந்த மலருக்கு வெம்பு அதுக்கு இடையில ஊதா நிறத்துல ஒண்ணு இருக்கு ஊதா 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 பூ இதையும் இனிமே உன்ட்ட கேட்க மாட்டேங்குது அதனால இடத்தை வர்ணிக்கணும் எப்படி வர்ணிக்கணும் அப்பா நம்மளுக்காக இந்த இடத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பொழுது போமா ஊர்வலம் நின்று போகலாமா இல்லை காணாமல காட்சியில வெளியில என்று போகலாமா இல்லை குறிச்சியிலே பூமலர்ந்து என்று போகலாமா இல்லை உள்ளூர இளமை என்று போகலாமா எதுல போகலாமா அம்மா வேலை போ அப்படியா முதல்ல இடத்தை வச்சு நம்மளுக்கு பெருமையா நம்மளை வச்சு இடத்துக்கு பெருமையா அப்படின்னு பார்க்கும் பொழுது இடத்தை வச்சு நமக்கு பெருமை நம்மளை வச்சு இடத்துக்கு பெருமை இருக்க வேண்டும் அதனால முதல்ல இந்த இடத்தை இந்த குறிச்சு இலக்க வர்ணிக்கணும் அப்படின்றதால அதுக்கப்புறமா எங்க வேணாலும் போய்க்கலாம் நாள் வரைக்கும் குலகுதடி தன்னால குறித்து மகிழ்ந்திருந்தோம் மயங்கி
ஏய் அதுல பாரு சொல்ல போற விஷயத்தை மட்டும் கேளு. நான் ஒரு கனவு கண்டேன் தெரியுமா? நான் ஒரு கனவா? நான் ஒரு கனவு. கனவில் வந்தவர் யாரோ? அப்படி கேளு. அந்த கனவுல வந்தது யாருன்றதை விட அவர் எப்படி இருந்தாருன்னா அடையாளம் சொல்லவா? சொல்லுங்கம்மா. நம்ம அடையாளம் கேட்டுக்கிட்டே தானே இருக்கோம். ஆமா. இன்னைக்கு அடையாளம் சொல்லி பார்ப்போம். அதனாலதான் நான் கேட்கிறேன். அப்படியே கேட்டு அடையாளம் கேளு. நீங்க சொல்லுங்கம்மா. உங்க கனவுல வந்தவரு எப்படி இருந்தாரு, என்னென்ன கொண்டு வந்தாங்கிற அடையாளத்தை சொல்லுங்க. அவரு சரியான உயரமா இருந்தாரு, ரொம்ப உயரம். உங்க கனவுல வந்தவர் உயரமா இருந்தாரு சொன்னீங்களே? ஆமா. அப்ப அவருக்கு நீளமா இருந்துச்சுமே. என்ன அது? விரலே கை காலெல்லாம் உயரமா இருந்தாலும் ஏன் எந்த ஆராய்ச்சி இல்லம்மா. ஒல்லியா உள்ளவருக்கு நீளமா இருக்குமா, குண்டா உள்ளவருக்கு முட்டையா இருக்குமா? நெட்டையா இருக்கிறது முட்டையா இருக்கும், முட்டையா இருக்கிறவங்களுக்கு நெட்டையா இருக்கும். அறிவு அது நம்ம வாத்தியார் வேலை, நான் சொல்றது வேற. அப்புறம் இன்னொன்னு பாரு. ஆனா அவரு சிகப்பா இருந்தாரு. நீங்க யாருக்கிட்ட கதை சொல்றீங்க? 2 பேரும் சொல்றேன். ஆமா இருக்கிறது ஒரு மைக்கு தான், தனித்தனியா வச்சு கேட்க முடியும். 2 பேரும் பொதுவா வந்துதான் கலந்துக்கணும், தனித்தனியா கேட்டுக்க முடியாது. கனவுல வந்து உயரமா இருந்தாரு. ஆமா. அடுத்து சிகப்பா இருந்தாரு. அப்ப அவருக்கு கருப்பா இருக்குமே. என்ன அது? குருவம். நல்ல ஆராய்ச்சி பண்ற ஒரு விஷயம் நல்லா கேளு. ஆனா அவர் பட்டை அடிச்சு வந்தார். லோக்கல் பார்ட்டி எங்கடி கிடைச்சிருக்கா? காட்சி ஏமா வாட எந்த பட்டை நீ நினைக்கிறேன்? எப்படி சமாளம்? பசுப்பதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டைக்கு அவர் நெத்தியில் அடிச்சிருந்தார். ஓ, நீங்க சொல்ல முப்பட்டை. ஆமா. நான் நினைச்சது சப்ப. ஓ, முகர கட்டை. உன் புத்தி ஒன்ன விட்டு போகுதா? எப்படி ஒன்ன விட்டு போகும்? ஆனா அவர் கையில ஒரு ஜாமானோட வந்தாரு. வெல்டிங் பண்றது. அது எப்படி இருக்கு? எப்படி நான் பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு. நீங்க பார்க்கவும் இப்படி இருந்துச்சு, ஆனா நான் பார்க்கவே இப்படி இருக்காது. இப்படி யாராவது பாத்துருக்கீங்களா? எப்ப எதுவும் இடம் தெரியாம வந்துட்டா நீ சொல்றது எங்க அப்படின்னா திருச்சி சொல்ல மட்டும்தான் அப்படி இருக்கும். எப்படி? ஏன்னா சூரத் பிரகாரம் பண்ணும் பொழுது அங்க என்ன நடந்துச்சு? தேவர்களுக்கு தாகம் எடுத்தது. அந்த தேவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக முருக பெருமான் இப்படி இருக்கிற வேலை எடுத்து இப்படி பூமியை நோக்கி இப்படி குத்துனார். அதனால அங்க ஒரு நீர் ஊற்றி கிளம்பியது. அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? நாடி கிணறு அப்படின்னு சொல்லி. ஒரு புத்தகம் 4 இடம் 7 கிணறு வர முடியும். 4 கிணறு ஒரு வேலை தீர்த்தம். ஆமா. அதனால அங்க மட்டும் வேலை தலைக்கலாம். அப்புறம் பாரு, அவர்கிட்ட ஒரு சரியான பாம்பு. எங்க இவரை காண? என்ன அடுத்த நோக்கினா பாம்பு அவர் காலத்துக்கு கீழே இருந்துச்சு. நீ ஏன் விழுந்து ஓடுற? பாம்புனா பழைய நடுங்க, எனக்கு தொடர் நடுங்காதான். ஆமா, பாம்புன்னு சொல்றீங்களே, அந்த பாம்பு படம் எடுத்துச்சா எடுக்கலையா? பாம்புனாலே எனக்கு பயம். அப்புறம் படம் எடுத்தா எனக்கு என்ன, எடுக்கலைன்னு எனக்கு. ஏன் கேட்கிறேன்னா, அப்ப உள்ள பாம்பெல்லாம் படம் எடுத்துச்சு. இப்ப உள்ள ஒரு சில பாம்பெல்லாம் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி விஷத்தை கட்டி. பாம்பு ஒண்ணுதான் செலவே இல்லாம படம் எடுக்கும். மத்த படம்லாம் எடுக்கிறது கோடிக்கணக்காகும். ஆமா. ஆனா அவரு மயில் ஒண்ணு இருந்துச்சு அவருக்கு. நான் பாம்பு ஏறின மயில் 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 யூடியூப்ல அப்படிதான் காமிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன வந்து யாரும் நினைக்கிறேன்? கண்டுபிட்டேன். உங்க கனவுல வந்தவரு பாம்பு, மயில், சேவல், கிடாவை பார்த்து. நீ கிடாமுட்டை பாத்தியா? கிடாவை பார்த்தாருன்னு. நீ கிடாமுட்டை பாத்தியா? கிடா எப்படி முட்டை 2 கிடா முட்டும் போது பாத்தியா? அப்படி பார்த்திருக்கிறேன். அப்போ ஒரு கனவுல வந்தவரு பாம்பு, சேவல் இதெல்லாம் கொண்டாந்து வச்சவரை பார்த்தா அவர் யார் தெரியுமா? திரைப்பட தயாரிப்பாளர் ராமநாராயணன். சர்க்கஸ்காரன்றியா? அதுக்கு ஓனர் இல்லையா? சர்க்கஸ் சொல்ல மாட்டேன். நம்ம கூட கடவுள் முருங்க. அவரை இழிவுபடுத்தலாமா? அவர் யாரு வந்து சரியா 3 மணிக்கெல்லாம் தெரியும் வந்து என்ன பண்ண தெரியுமா அப்படிங்கிறத இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அந்த மாப்பிள்ளை காதலித்தான் கைய பிடிச்சான், என்ன கைய பிடிச்சான். நான் முன்னால் சென்றேன், பின்னால் நின்றேன், பாபா என்றான். உடனே பாபா என்றான். அந்த மாப்பிள்ளை காதலித்தான் கைய பிடிச்சான்.
இந்த பறவை விரட்டணும் அப்படின்னா கல் எடுத்து கம்பு எடுத்தோ எதையுமே எடுத்து அடிச்சிடக்கூடாது. எப்படி விரட்டணும்? சொல்லால் விரட்ட வேண்டும். என்ன சொல்லி விரட்டணும்?